தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமாக இருந்த புரட்சி தலைவி என்றும் அம்மா என்றும் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தருவதாகும். அமரர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1982 அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் மூலம் தொடர்ந்து 4 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து அரசியலில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏறக்குறைய கடந்த 35 ஆண்டுகளாக தமிழக அரசியலாக இருந்தாலும் சரி, மத்திய அரசியலாக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களை சுற்றித்தான் அரசியல் நிகழ்ந்தது. அரசியல் வானில் ஒரு துருவ நட்சத்திரமாக, அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்களுடைய மிகப்பெரிய மரியாதைக்கும் அன்புக்கும் உரியவராக திகழ்ந்தார். அவர் செல்லுகிற வழியெங்கும் சாலையின் இருபுறத்திலேயும் புரட்சி எம்ஜிஆருக்கு கூடியிருந்ததை போல மக்கள், குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லா வயதினரும் அவரை தரிசிப்பதற்காக, பார்ப்பதற்காக, அவருடைய உரையை கேட்பதற்காக மக்கள் கூடியிருந்தார்கள். மக்களின் இதயம் கவர்ந்த ஒரு தலைவராக புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்ந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்காக, பொதுவாக தாய்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலே ஏழை எளிய மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் வாழக்கூடிய தலைவராக இருக்கிறார். ஜாதி மத எல்லைகளை எல்லாம் கடந்து எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்ந்தார்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயும் அவருடைய மறைவுக்கு பிறகும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவரோடு துணைத் தலைவராகவும், ஜெயலலிதா அணி என்று பிரிந்த போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் பொருளாளர், துணைச் செயலாளராகவும் இருந்து செல்வி ஜெயலலிதாவோடு பல ஆண்டுகள் பணியாற்றியவர் என்கிற முறையில் அவருடைய இழப்பு எனக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை தருகிறது. அவருடைய மறைவு என்பது அரசியலிலே ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். ஜெயலலிதா அவர்களை இழந்து வாடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், தொண்டர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புகழும் பெருமையும் மிக்க ஒரு தலைவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்ந்தார். பிரதமராக இருந்தாலும் சரி, மற்ற மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லா அரசியல் கட்சியினராக இருந்தாலும் சரி, ஒரு வியந்து ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளுமை தன்மையோடும், தனக்கென்று ஒரு தனி முத்திரையோடும் இந்திய நாடு முழுவதும் வலம் வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த துயரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் இதயம் கவர்ந்த தலைவராக முதலமைச்சர் ஜெயலலிதா திகழ்ந்தார் என திருநாவுக்கரசர் புகழாரம் சூட்டியிருக்கிறார்.